தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த அந்த நாளில் இருந்து நமது உறவுகளோடு ஒரு குறிப்பிட்ட செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருந்த பொழுதும் அந்த தேர்தலில் நேரடியாக நாமளும் ஈடுபட்டு அந்த தேர்தல் முடிவுகள் நம்மளையும் பாதித்ததுனால அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளாமையே இருந்தோம். இன்னைக்கு காலையில் சிந்தை அப்படிங்கிற இணையதள நாளிதழில் ஒரு கட்டுரை வெளியாக இருந்தது. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னென்னா விஜய் மயமாதலினுடைய ஆபத்து அப்படின்னு சொல்லி இருந்தது. அதில் ஆசை அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியிருந்தார். ஒரு சுருக்கமாகவே ரொம்ப ரத்தின சுருக்கமாக எழுதப்பட்ட கட்டுரை. ஒரு 4 பேராவில் அந்த கட்டுரை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம் ஏற்கனவே பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தது விஜய் மயமாதலினுடைய பேராபத்து அப்படின்ற தலைப்பு போட்டு ஒரு நடிகனின் அரசியல் பின்னே அப்படின்னு நம்ம உபத்தலைப்பு விட்டு நம்ம போட்டிருந்தோம். ஆனால் நம்ம இந்த தேர்தல் முடிவுகளில் நமக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்ததன் அடிப்படையில் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி அந்த கட்டுரையை படித்த பிறகு உடனடியாக அது குறித்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு உடன்பாடான பதிவு என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை முன்னகர்த்தி விடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. உண்மையில் இந்த அரசியல் தமிழக அரசியல் போகின்ற போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஒன்றும் சொல்லாமல், அதாவது ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை இன்னும் அடுத்த தலைமுறை, அந்த தலைமுறைக்கு சென்சி கிட்ஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதனுடைய அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவயப்படுத்துகின்ற அந்த போக்கை உண்மையிலேயே அது ஜனநாயகத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, வாழுகின்ற மக்களினுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் கடைபிடித்து வருகின்ற அந்த நுகர்வு தன்மைக்கும் பண்பாட்டு விழுமியங்களுக்கும் எதிரானது அப்படின்னு நம்ம சிந்திச்சு வச்சுருந்தோம். ஒரு முக்கியமான ஒரு கதை உண்டு. அதில் ஆலன் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர் பிரான்ஸில் ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார். அந்த நாடகத்தினுடைய தலைப்பு ரினோசர்ஸ் அப்படின்னு, தமிழில் காண்டாமிருகம் அப்படின்னு தலைப்பிட்டு சில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அது வந்திருக்கு. அந்த கட்டுரையினுடைய வடிவம், அந்த நாடகத்தினுடைய கருத்து சாரம் அப்படின்னா, ஒரு ஊரில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒருத்தர் காண்டாமிருகமாக மாறிடுவார். அப்போது அந்த காண்டாமிருகமாக மாறின ஒருத்தரை பற்றி அந்த ஊரே திட்டிக்கிட்டு இருக்கும். அவன் எப்படி காண்டாமிருகமாக மாறினான், எப்படி மாறிட்டான், ஏன் மாறிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு பொழுதும் அந்த காண்டாமிருகமான மாறினவனையே திட்டிக்கிட்டே இருக்கும். மாறினதை குறித்து அந்த சிந்தனையிலேயே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒருத்தர் அடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் காண்டாமிருகமாக மாறின ஆளை திட்டிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அந்த நாடகத்தினுடைய முடிவில் காண்டாமிருகமாக மாறிடுவாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அதாவது அவர் இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் மட்டும் காண்டாமிருகமாக மாறாமல் இருப்பாப்புல. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த காண்டாமிருகமாக மாறினவங்களை பற்றிய சிந்தனைகளை விட்டுட்டு இந்த மாற்றத்தில் உள்ள பின்விளைவுகளும் இந்த மாற்றத்தை குறித்தான எதற்காக இந்த மாற்றம் நடக்குது, இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது குறித்தும் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த நாடகம் முடியும். அப்புறம் அதன் பிறகு அந்த ஆய்வின் அடிப்படையில் என்ன வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருத்தனை பற்றி அவன் காண்டாமிருகமாக இருக்கிறாங்கிறத பற்றி பேச தன்னை அறியாமலே அது யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களும் காண்டாமிருகமாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய முடிவுன்னு வச்சுங்களேன். அப்படி தான் இந்த தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலையும் விஜய்ங்கிற ஒரு ஆளை இப்போ குறித்து பேசினவங்க, பேச வச்சவங்க, அது எல்லாமே ஒரு செட்டப்ல, அதாவது ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக நடந்தது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா. அதுபோல் நடந்துருச்சு. இப்போது ரூட்ஸ் மாஃபியா அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனி ஆள் அப்படின்னு எல்லாம் இல்லை. அது ஒரு இணையதள கம்பெனி. நாம் இப்போ கூகுள் ஆட் கொடுக்குற மாதிரி அந்த இணையதள கம்பெனி ஒவ்வொரு நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எமோஷனலாக ஒருத்தரை பிளாக் பண்ணணும், அல்லது எமோஷனலாக அவரை கபலீகரம் செய்யணும், அவருடைய சிந்தனையை கபலீகரம் செய்யணும், எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ரேட்டு அப்படிங்கிற நிலைமையில் ரேட்டாக இருக்குது. அப்போ ரேட்டாக இருக்கிறதன் அடிப்படையில் அவங்க அதிகப்படியான பணம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை அலுவலகம் போட்டு செய்து கொடுத்ததன் அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த 2026 தேர்தல் களமானது விஜய் குறித்தே சுழன்று விட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இணையதளம், சோசியல் மீடியாவில் இருக்கின்ற அந்த ரூட் மாஃபியாவோட செயல்களும் மட்டுமல்ல,
மாறாக நம்மள்கிட்ட விசிபிளி இருக்கின்ற ஊடகங்கள் தான். காட்சி ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான காட்சி ஊடகங்களும் கிட்டத்தட்ட இணையதள அந்த ரூட் மாஃபியாவுக்கு என்ன செய்தோ அதே போல் இன்றைக்கி இந்த ஊடகங்களும் இந்த தேர்தலில் காசு வாங்கிட்டு பெரிய அளவில் ஒரு தகுதியற்ற நபரை அரசியலில் உள்ள என்ன தகுதி, அரசியல் வயப்படுத்தப்படுவதற்கு என்ன தகுதி, அரசியலில் அவங்க என்ன வச்சுருக்கிறாங்க, என்ன கொள்கை வச்சுருக்கிறாங்க, என்ன கோட்பாடு வச்சுருக்கிறாங்க, எதையுமே பார்க்காம என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதுவும் அதாவது ஒரு காண்டாமிருகத்தை பற்றி பேசியது போல பேசியவர்களும் காண்டாமிருகமாக மாற்றப்பட்டது போல ரூட் மாஃபியாவை பற்றி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவனுக்கு டிஆர்பி ஏறுது, அவனுக்கு பார்வை ஏறுது, அவனுக்கு எல்லாம் ஏறுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மொத்த ஊடகங்களும் அவனை பற்றிய அதாவது டிவிகே பற்றிய பேசியதன் அடிப்படையில் தான் அதாவது டிஜிட்டல் வெர்ச்சுவல் வார் ரூம் அப்படின்னுலாம் இல்லைங்க. இது உண்மையிலேயே ஒரு டிஜிட்டல் ஃப்ராடுலண்ட் குரூப்பாக நடந்து முடிஞ்சது. இப்போ இதில் நமக்கு என்ன வருத்தம், சரி அவர்கிட்ட காசு இருக்குங்க, அவர் கொண்டு போய் ஒரு டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வி ஒரு முற்றிலும் என்ன சொல்கிறது நார்மலைஸ்டு கொஸ்டினாக நம்ம பார்க்கணும். அதாவது அது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் தப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கான கேள்வியாக மாற்றப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்படி ஒரு கேள்வியாக மாற்றப்பட்டு விட்டால் இந்த மண்ணின் மக்களை அரசியல் மயப்படுத்துவது மிக 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 கடினம் என்ற சூழலில் இன்னைக்கு விஜய்மயமாதலின் பேராபத்து என்ற நிலையில் இந்த தமிழ்நாடு இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ அவர் உழைச்சி 18 வருஷம் 20 வருஷம் சிறையில் இருந்து சென்ற தியாகத்தின் அடிப்படையில் ஓட்டு விழுந்து அதுலேயும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் அதில் அவருக்கு பெரிய சிம்பதி கிரியேட் பண்ணி அந்த சிம்பதியின் அடிப்படையில் ஒரு பெரிய ஆதரவாளை போய் 108க்கு பதிலாக 144 ஆதரவு கிடைச்சது மாதிரி ஒரு பார்வை உருவாக்கப்படுகிறது இல்லையா? அந்த பார்வை தான் இது பேராபத்து, அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேராபத்து அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ எந்த ஊடகங்களும் இப்போ பாருங்களேன், தீய சக்தி என்று சொல்லி கொண்டு தேர்தலை எதிர்கொண்ட தீய சக்தியின் தளத்திலிருந்து வெற்றி பெற்ற நபரை எதற்காக உங்கள் கூட்டணியில் சேர்த்து நீங்கள் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறீங்க அப்படிங்கிற மிக எளிமையான, மிக நேர்மையான, மிக நியாயமான, கேட்க வேண்டிய அவசியமான எந்த கேள்வியையும் இந்த இணையதளங்கள் கேட்கவில்லை. அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது சரி, அதுபோல் நடந்து கொள்வது சரி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். இப்போ எதற்காக நாம் இது ஒரு பேராபத்து அப்படிங்கிறோம்னா, இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும், சாமி கும்பிடணும், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நாம் நல்லா இருக்கணும் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நடைமுறைக்கும் இங்கே அதாவது புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பின்னாடியும் ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையில் அறம் சார்ந்த நிகழ்வுகள் இருக்குது. இப்படி இருந்தால் தான் இது சரி, இப்படி இல்லாட்டினா இது தவறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது ஒரு எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் மருத்துவராகணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. நீதித்துறையில் ஒரு பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, பட்ட மேற்படிப்பு படித்தவங்க தான் வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போது இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு கட்சிக்கு தத்துவம் தேவையில்லை, ஒரு பண்பாடு தேவையில்லை, ஒரு கலாச்சார யுக்திகள் தேவையில்லை, அந்த கட்சிக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு திரைபிம்பம் இருக்கணும். அந்த திரைபிம்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி வேலை செய்கின்ற மாஃபியா, ரூட்ஸ் மாஃபியாவினுடைய அந்த சமூக ஊடகம், சமூக வலைதளம் மூலமாக அதிக அழுத்தத்தை கொடுக்கின்ற வேலையை செய்வதற்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும், ஒரு மண்ணின் மக்களினுடைய தலைமை அதிகார அமைப்பை அடைய முடியும். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பேராபத்தான தொழில், எவ்வளவு பெரிய பேராபத்தான அணுகுமுறை. நாளைக்கு இதே இன்ஃப்ளூயன்ஸை வேற யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னா, அரசியல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், மக்கள் நலம் இருக்கணும், மக்களினுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை முறை இருக்கணும், மண்ணின் வளம் இருக்கணும், மண்ணினுடைய நலம் இருக்கணும். இது எல்லாம் குறித்து பேசுவதற்கு இதெல்லாம் என்னப்பா நீ ஆன்டிக்கு மாதிரியே இருக்கிறீங்க,
ஒரு நவீன காலத்துக்கு வாங்க. நவீன காலத்துக்கு எதுக்கு வாங்க? சென்சி கிட்ஸு என்னென்னா இணையதளத்தில் யாரு பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அதை பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா? அது வந்து மிகப்பெரிய பேராபத்து அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போது நமக்கு இப்போ பாருங்களேன், ஒரு நடிகனின் அரசியல் அது ஒரு அதிகாரத்தை பிடிப்பதற்கு அவர் நடித்தாருங்க. ஆனால் அவர் அதிகாரத்தை பிடித்த பிறகு அவர் நடிக்கவே இல்லைங்க, அவர் வந்து ரியாலிட்டியாக வாழ்கிறாருங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா? எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய தியாகமாங்க. இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அல்லது அதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரோ, கலைஞரோ, காமராஜரோ, இன்னும் அதற்கு முன்னாடி இருந்தவங்கள சோறே திங்காமல் வேலை பார்த்தாங்களா என்ன? சோறே தின்னது இல்லையா அவங்க? இவர் வந்து மேடையில் உட்காந்துட்டு சாப்பிட்றத வந்து ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இணையதளத்தில் பரப்பி விடணுங்க இல்லையா? அதுதான் ஒரு நடிகனினுடைய அரசியலுடைய பேராபத்து அப்படிங்கிறது தான். இப்போது தமிழக சட்டமன்றத்தில் வந்து பொறுப்பேற்றுட்டு எல்லா எம்எல்ஏகளும் அமைச்சர் பெருமக்களும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இதுவரையிலையும் எந்த எம்எல்ஏவும் வந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மருத்துவமனையை போய் பார்த்தது இல்லையா? என்னைக்காச்சும் ரீல்ஸாக வந்திருக்கா? என்னைக்காச்சும் பிகை நோட்ஸுக்காரங்க எடுத்துகிட்டு போய் படம் பிடிச்சிருக்கிறாங்கன்னா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நியூஸ் சேனல் கூட அங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நியூஸ் சேனல் இல்லை, பிகை நோட்ஸ் வந்து நியூஸ் சேனல் கிடையாது. ஆனால் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த பிகை நோட்ஸ் வந்து ரீல்ஸ் போடுது, இவங்க வந்து ஒரு கழிவறையை போய் பார்க்க போனால் ரீல்ஸ் போடுது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மொத்த விஜய் அவர்களினுடைய சட்டமன்ற செயல்பாடுகளை பிகை நோட்ஸுக்காரன் பேக்கேஜாக வாங்கிட்டான். ஒரு நயன்தாரா திருமணம் நடந்துச்சுன்னா திருமண நிகழ்வுகளை வந்து ஷூட்டிங் பிடிச்சி பின்னாடி வெளியிடுறதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் பேசுவாங்க. அதுபோல் தான் ரோபோ சங்கர் உயிரோடு இருக்கிறவர்களையும் அவங்க வீட்டில் நிச்சயதார்த்தம், கல்யாணம், குழந்தை பிறக்கிறது எல்லாத்துக்கும் ரீல்ஸ் போட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கேஜாக வாங்கி ப்ரொமோட் பண்ணாங்க. ப்ரொமோட் பண்ணலை, அது ஓடுது, டிஆர்பி ஓடுது அப்படிங்கிறதுனால வந்து வயிறு வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் டிவிகே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ போயிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிகை நோட்ஸுக்காரன் ஒவ்வொரு கேமராவை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது இது குறித்து ரீல்ஸ் போடுறானே ஒழிய வேறு எதுவும் இந்த தமிழ்நாட்டில், அதாவது இவர் நடித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போட்டு இவர் தமிழக முதல்வர் என்கின்ற அதிகாரத்தை அடைந்து விட்டார், இன்னமேலுக்குனாலும் முதலமைச்சருக்குரிய தகுதியோடு அந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னு சொன்னால் இதுவரையிலையும் பார்க்கல, இனிமேலும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போது இங்கே பேசப்பட வேண்டிய அரசியல் என்ன? தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய அரசியல் என்ன? மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லி தானே நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தீங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கேள்வி. 500 அந்த காலத்தில்னா 717. நான் என்ன சொல்கிறேன், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த 717 மதுக்கடைகள் மூலமாக அந்த வருமானம் நீங்கள் எதில் இருந்து சஸ்டைன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லணும். நீங்கள் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டு எதற்காக 717 மட்டும் மூடுறீங்கிற கேள்வியை கேட்டிருக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் திராவிட ஆட்சிகள் செய்யாததையெல்லாம் இதை செய்யணும் அப்படிங்கிற எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, என்ன பட்டியல் இருக்குது, அதை நோக்கிய என்ன பயணம் இருக்குது அப்படிங்கிறத யாரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைச்சரவையில் இருக்கிற யாரும் வெளிப்படுத்தலை. எல்லாமே என்னென்னா நிரந்தர முதல்வர், 50 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் முதல்வர், 50 ஆண்டுகளுக்கு இல்லை 100 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் முதல்வர்னு பேசுகிறதை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக அமைச்சரவை இருந்தது, திமுக ஆட்சியில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இதை ஆரம்பித்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, படம் காமிக்கிறது அப்படிங்கிறத லைட்டாக ஆரம்பித்து விட்டாங்க. இவங்க முழுக்க அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நம்மளால் தெரியுது. இது ஏன் பேராபத்து அப்படின்னு சொன்னால், இப்போது எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் இவங்க அதிகாரத்திற்கு வந்தாங்களோ அதே போல் இப்போ செய்கிற தவறிலிருந்து இவங்க தப்பித்து கொள்வதற்கும் இன்ஃப்ளூயன்ஸ் வேலை தான் நடக்குது. விஜயண்ணா நீங்கள் எங்களுக்கு சிலிண்டரே தர வேண்டாண்ணா, எங்களுக்கு 2500 தர வேண்டாண்ணா, எங்களுக்குங்கிறது யார்? போயிஸ் அந்த எங்களுக்கு அந்த ஒரே ஒரு பொண்ணை நடிக்க வச்சு அந்த பொம்பளைக்கிட்ட இதை மாட்டி வச்சு இங்கே வீடியோ எடுத்து பரப்புகிறாங்க. இப்போ எங்களுக்குன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஓட்டு போட்ட எல்லாருக்கும் எங்களுக்கா? அது எங்களுக்கு அப்படி இல்லை. அப்போது இது மாதிரி ஒன்றையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவி மோகன் பிரச்சனையில் நடந்துச்சு.
ரவிமோகன் பிரச்சனையில் நாங்கள் மட்டுமா வந்து கல்யாணத்தை விட்டுட்டு இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் நாங்கள் பண்ணிக்கிட்டு திரியிறோம். அது மாதிரி பண்ணி பேசி இருக்கிறவங்க இப்போ தமிழ்நாட்டு முதல்வராகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெனிசாவா அந்த அம்மா பேசுது. அப்போ என்னென்னா, தமிழ்நாட்டு முதல்வரே இன்னொரு மனைவியோட தாங்க, கட்டின மனைவியோட வாழலை, இன்னொரு பெண்ணோட வாழ்கிறாருங்க. இதில் என்ன ஏங்க போட்டு நீங்கள் குடையிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, கெனிசா சொல்லுது. அப்போ இது எல்லாமே நடுநிலையாக்கப்பட்டது, நார்மலைஸ்டு பேட்டர்னுக்கு போயிடுச்சு. இதில் எங்கள் எந்த கலாச்சாரத்தை எப்படி பேணுவீங்க? தமிழர்களினுடைய கலாச்சாரம் என்ன? விஜய் அவர்களினுடைய கலாச்சாரம் தான் தமிழர்களினுடைய பண்பாட்டு கலாச்சாரமாக மாறப்போகுதா? இது என்ன எப்படி பார்க்க போகிறீங்க? அப்போ ஒரு தமிழக முதல்வராக இருக்கிறவர்கள் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் என்ன வேலை செஞ்சோம், என்ன செய்ய போகிறோம், எந்த ஐடியாவும் இல்லை. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எந்த ஐடியாலஜி இல்லை. அவர் தலைமை முதல்வரான பிறகு அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இப்படி எந்த ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜியும் இல்லாத ஒருத்தரை கொண்டுட்டு வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக ஒரு தலைவராக்கி விட்டுட்டு இந்த சமூகம் பொழுதுனிக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா காண்டாமிருக கதை, அதே போல் காண்டாமிருக கதையை பட்டு பேசிக்கிட்டு இருக்குது. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் காண்டாமிருகம் மாறின கதை போல் இது விஜய்மயமாதல் எதானாலும் சரி அவர் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சுன்னா இந்த அரசியல் வடிவம், ஜனநாயகத்தினுடைய வடிவம் வந்து பெரிய ஆபத்துக்குள்ளான வடிவமாக மாறிடும். ஒரு சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை வந்து அரசியல் அறிவற்று போயிடுச்சு அப்படின்னு ஒரு பகுப்பாய்வு சொல்லுது. அதற்கு என்ன காரணம், எதற்காக 2 தலைமுறை வந்து அரசியல் அறிவற்று போயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மது பழக்க வழக்கம், கேளிக்கை இவற்றின் மீது அக்கறை கொண்ட ஒரு சமூகத்தினுடைய அரசியல் அறிவுங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். நடுநிலையோடு முடிவெடுக்கக்கூடிய அல்லது அரசியல் தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த 2 தலைமுறையாக இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இந்த அலைபேசி வழி தலைவர்களை தேடுகின்ற ஒரு நிகழ்வாக மாறி போயிடுச்சு. இது தமிழக அரசியலுக்கு மட்டுமல்ல, தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களுக்கும் தமிழரினுடைய வரலாற்று விழுமியங்களுக்கும் பேராபத்தாக முடியும். இப்போ இவர்கள்லாம் இந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த இணையதளம் மூலமாகவே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தொன்று தொட்ட வரலாறு, பண்பாடு, சோழர் கால செப்பேடு, இப்போ செப்பேடு வந்து நெதர்லாந்திலேருந்து இங்கே வருது அப்படிங்கிறாங்க. என்ன போய் படிக்க போகிறீங்க? என்ன வரலாறு தெரிந்து கொள்ள போகிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா சில நடுநிலையாளர்கள் வந்து விஜயை தமிழ் தேசியர்கள் ஆதரித்து விட்டார்கள். ஒரு பைத்தியகாரம் பேசிகிட்டு இருக்கான், தமிழ் தேசியர்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போய் விழுந்துருச்சு அப்படின்னு. தமிழ் தேசியர்களின் ஓட்டு விஜய்க்கு விழுந்திருக்குமானால் அவர்கள் வந்து தமிழ் தேசியர்களாங்கிற கேள்வியை அந்த பைத்தியக்காரனும் கேட்கல. அந்த பைத்தியக்காரன் பேசுகிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூ ஒரு சேனலில் வந்து அதையும் பரப்புகிறாங்க. இதுதான் அப்போது நாம் ஒரு தெளிவான நடைமுறைக்கு இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு உள்ளவங்க, தயவு செய்து அறிவு சமூகமாக மாற வேண்டும் என்ற நிலையில் உள்ளவங்க இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து காண்டாமிருகத்தை பற்றி பேசுவதனால நாமளும் காண்டாமிருகமாக மாறிடாமல், ஏற்கனவே காண்டாமிருகமாக மாறியவர்கள் எதற்காக மாறினார்கள், ஏன் மாறினார்கள் என்று சிந்தித்து எஞ்சியவர்களையும் காண்டாமிருகமாக மாறவிடாமல் தடுக்கின்ற அறிவு சமூக அரசியலை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணப்படணும். அவர் தான் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், ரைட்டு, அவர் பண்ணிட்டார், எதனால் பண்ணார், எப்படி பண்ணார், இருக்கின்றவர்களை எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம் என்கின்ற கேள்வியை தான் நாம் பிரதானப்படுத்த வேண்டும். விஜய்மயமாதல் அப்படிங்கிறது வந்து ஆபத்தெல்லாம் இல்லைங்க, பேராபத்து. இந்த மண்ணின் மக்களினுடைய தனிப்பட்ட பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகம், வரலாறு, மொழியினுடைய தன்மை, மொழியினுடைய சேர்மை, அதாவது கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு இயங்கியலுக்கு எதிரானது விஜய்மயமாதல் அப்படிங்கிற பேராபத்து. இந்த பேராபத்திலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அறிவு சார்ந்த அறிவு சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அறிவு சமூகமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்களை இந்த காண்டாமிருகமாக மாறுவதிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.